நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கதிரும், தனமும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தனம் வந்து மாடியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோடனே நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து ரொம்ப கண்ணீரே வந்துடுது. இந்த புடவையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம கார்த்தி வந்து பெருமை பேசுகிறாரு. தனத்துக்காக 4-5 கடை எல்லாம் அலைஞ்சு சூப்பரான சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. பின்ன பிற கட்டிக்க போகிறவளுக்காக அலைய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி மாயாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மாயா வந்து மேலேருந்து இறங்கி வராங்க. மாயாவையும் தனத்தையும் பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. 2 பேருமே ஒரே புடவை கட்டியிருக்காங்க. உடனே சிவராம் வந்து சொல்கிறாங்க, என்ன மாயாவும் சாரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்காங்க, என்ன சாரு நீ என்ன மாயா மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு இது தெரியாதே, எனக்கு வந்து அத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இது இப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வந்து தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு பிளான் போட்டால் அவங்க வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி அதுக்கடுத்து சீனு வந்து சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நீ நான் எடுத்து கொடுத்த மாதிரியே வந்து சேலை எடுத்து கொடுத்துருக்க, என்னம்மா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கடையில் வேறு சேலை மாற்றிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்பா நீ எடுத்து கொடுத்ததே எனக்கு இதான் எடுப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்து சாருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை எடுத்து கொடுத்தது பார்த்தா 2 புடவையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மணி வந்து சொல்கிறாரு, என்ன பத்துமா கடையில் அவ்வளோ சேலை இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த சேலை தான் மேட்ச் ஆகுமா, யாரை நான் ஏமாற்ற பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நம்புனா நம்புங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, இப்போ என்ன இப்போ சாரு போய் புடவையை மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்ல சாரு போய் புடவை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனு சொல்கிறாங்க, சாரு நீ பேசாமல் வேறு புடவை கட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரு வந்து சரி எல்லாருமே புடவை மாற்ற சொல்கிறாங்களே சொல்லிட்டு கெட்ட போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து மாயா வந்து நிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாரு அந்த புடவை கட்டினதுனால என்ன சீனுக்கு மனைவியாக ஆக போகிறா, 1000 இருந்தாலும் சீனுக்கு மனைவியாக போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. ஏண்டி என்னைவா இப்படி சொல்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத, நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் சீனுக்கும் உனக்கும் நடக்க போகுது, ஆனால் கல்யாணம் வந்து எனக்கும் சீனுக்கும் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து மணி தான் தாய் மாமா, மணியை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அவர் நலங்கு வச்சிடுறாரு. அடுத்து எல்லாருமே வந்து நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு நம்ம கதிர் வந்து வெளியில் போய் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இது நம்ம வந்து என்ன சொன்னாலுமே யோசிக்க மாட்டேக்காங்க, நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேக்காங்க, இவங்களுக்கு எப்படி நமக்கு வந்து புரிய வைக்கிறது, புவனேஸ்வரி வந்து ரொம்ப கெட்டவளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கார்த்திக் வராரு. வந்துட்டு என்ன பிரதர் தனியாக வந்துட்டீங்க, உங்கள் பேச யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாரு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தனியாக நின்றுட்டு இருக்கீங்களே அதான் கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்தேன். இங்கே பாருங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஆல்ரெடி வந்து புடவை நகை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். நான் கொடுத்த புடவை வந்து தனக்கு கெட்டிட்டா, அதுக்கடுத்து நான் கொடுத்த நகையும் போட்டுட்டா, ஆல்ரெடி நான் எடுத்து கொடுத்த புடவை கெட்டிட்டாலே அவள் வந்து எனக்கு பாதி பொண்டாட்டி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் என்ன சொல்கிறீங்க, நம்ம எடுத்து கொடுத்த புடவை கட்டிட்டா அவங்க வந்து பாதி பொண்டாட்டி ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஹஸ்பண்டு தான் புடவை எடுத்து கொடுப்பாரு, நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க பிரதர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வெளியில் வராரு. இந்த பார்த்தீங்களா பிரதர், நீங்கள் எடுத்து கொடுத்த சேலை வந்து இங்கே இருக்குது சரியா, அதாவது தனம் கட்டியிருக்கிற சேலை யார் எடுத்து கொடுத்ததுன்னா நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன், அப்போனா நான் தான் தனத்துக்கு ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கடுப்பாயிறாங்க. டேய் எப்பட்றா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பிரதர் நீங்கள் ஏதாவது கோல்மால்தனம் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4-5 கடை தேடி இந்த புடவை எடுத்தீங்களா, அப்படியே அந்த புடவையோட டிசைனை நான் காப்பி பண்ணிட்டேன். நான் அதே புடவை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்த புடவை பையெல்லாம் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன் சரியா. தனத்துக்கு நீங்கள் கொடுத்த புடவை மட்டும் கிடையாது, எதுவுமே தனத்தை வந்து நான் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாரு வந்து ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பத்மாவும் பார்வதியும் சாரு இங்கே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உட்காடுறாங்க. நகையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அத்தா என்ன அத்தா இது நகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான நகை, அங்கே மாயா கொடுத்தது வந்து சும்மா கவரிங் நகை, சீனு உண்மையாக நகை எடுத்துகிட்டு வந்தால அந்த நகை தான் இது, சீனு எடுத்து கொடுத்த நகையை நீ தான் போடணும், அது மட்டும் இல்லாமல் சீனு எடுத்து கொடுத்த புடவை தான் இப்போ நீ கட்டியிருக்க அதையும் தெரிஞ்சுக்கோ சரியா, ஏன்னா சீனு எடுத்து கொடுத்த எதுவுமே வந்து மாயாவுக்கு போகக்கூடாது, உனக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு தான் இப்போ நலங்கு ஃபங்க்ஷன், நாங்கள் தான் உங்களுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து தனியாக வந்து அங்கிட்ட வந்து சாருக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
உடனே சாரு வந்து கேட்குறாங்க, "இல்ல அத்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே மாயா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணம் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணிட்டோம். கல்யாணம் வந்து உனக்கும் அதுக்கு சீனுக்கும் கண்டிப்பாக நடக்க தான் போகுது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தை உங்களை தான் நம்பியிருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "நீ ஒன்றும் கவலையே படாத. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பத்மா சொல்லிடுறாங்க. அடுத்து மாடியில் வந்து நம்ம கடுப்பில் நின்றுக்கிட்டு இருக்கார் கார்த்தி. அந்த இடத்துக்கு வந்து தனம் வந்து வராங்க. "கோச் கோச்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. சொல்லு தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை நீங்கள் எடுத்து கொடுத்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்லலான்னு வந்தேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே மாதிரி எடுத்து கொடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த புடவையை வந்து நான் வாழ்நாள் முழுக்க வச்சுக்க போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. என்ன செய்யுது, வெளிக்காட்டிக்கிறாமல் இருக்கார். அவருக்கு தானே உண்மை தெரியும். ஏன்னா அது வந்து கதிர் எடுத்து கொடுத்த சேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, "கோச் இந்த சேலை வந்து இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. இதை நான் வாழ்நாள் முழுக்க வச்சு பாதுகாக்க போகிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதிர் வந்து ஜூஸோட வராரு. "இந்தா வந்துட்டேன், இந்தாங்க ஜூஸ் குடிங்க." அப்படின்னு சொல்லி ஜூஸ் குடிக்காரு. "டேய் என்னடா எங்கள் 2 பேரை தனியாக கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "பாத்தியா என் கோச் வந்து எனக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சேலை நான் உடுத்தியிருக்கும் போது அவரையே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம கதிர் வந்து யோசிச்சு பார்க்காரு. கதிர் தானே எடுத்து கொடுத்தாரு. கதிரும் தனமும் கட்டி பிடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கதிர் வந்து பயங்கரமாக கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.